ரீகேப். சீரியஸ் பிளாக் காசல்குள்ளே வந்தனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கிரேட் ஹால்லே தங்க வச்சுட்டு டீச்சர்ஸ் எல்லாரும் காசலை சுற்றியும் தேடுறாங்க. அடுத்த நாள் குவிடிச் ட்ரைனிங் அப்போ ஹாரிக்கு அவங்க ஸ்லிதரன்ஸோட விளையாட போகிறதில்ல, ஹஃபல்பஃபோட விளையாட போகிறாங்க அப்படின்னு வுட் சொல்லறான். டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸை லூபினுக்கு பதிலாக ஸ்னேப் எடுக்கிறாரு. ஏன்னா லூபினுக்கு உடம்பு சரியில்லை. சாப்டர் 9 பார்ட் 2. அடுத்த நாள் காலையில் குவிடிச் மேட்ச் நடக்க போகுது. ஹாரி அன்னைக்கு காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிச்சான். வெளியே ஒன்றும் இருட்டாக தான் இருந்தது. வெளியே வீசுகிற புயல் காற்றுல தான் அவன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னு நினச்சான். ஆனால் அவனோட முதுகில் ஏதோ குளிர்ந்த காற்று படுது. உடனே அவன் டக்குன்னு எந்திரிச்சு உட்காரறான். அவனுக்கு பக்கத்தில் பீவ்ஸ் த போல்டர்கெய்ஸ்ட் காற்றுல மிதந்துக்கிட்டு இருக்கு. அதோட வாயால் காற்றை ஊதிக்கிட்டு இருந்தது. நீ எதுக்கு இதை பண்ண அப்படின்னு ஹாரி கோவமாக கேட்குறான். பீவ்ஸ் சிரிச்சிட்டே சுவர் வழியாக வெளியே போயிடுது. ஹாரி அவனோட பெட்சைட் டேபிளில் இருக்கிற அலாம் கிளாக்கை தடவி எடுக்கிறான். டைம் இப்போ 4:30 மணி ஆகுது. பீவ்ஸை தீட்டுக்கிட்டே திரும்பவும் படுத்து தூங்க ட்ரை பண்ணுறான். ஆனால் வெளியே இருக்க இடிமின்னல் சத்தத்தில் அவனால் தூக்க முடியலை. இன்னும் சில மணி நேரத்தில் அவன் குவிடிச் பிச்சில் இந்த புயல் காற்றுல அவன் விளையாட வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் அவனால் தூங்கவே முடியலை. அதனால் எந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு அவனோட நிம்பஸ் 2000 எடுத்துக்கிட்டு டார்மெட்டரியை விட்டு வெளியே போகிறான். அந்த நேரத்தில் அவன் கதவை திறந்த உடனே ஏதோ அவனோட காலில் படுது. அவன் குனிஞ்சு பார்க்குறான். ஸ்க்ரூக்ஷங்ஸ் அங்கே உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. அவன் உடனே அதை பிடிச்சி வெளியே இழுக்கிறான். ரான் உன்னை பற்றி சொன்னது சரியாக தான் இருக்கும் போல். இந்த இடத்துல தான் எவ்வளோ எலி இருக்குது, அதை போய் பிடிக்க வேண்டியதானே, ஏன் இங்கே வந்து ஸ்கேபர்ஸை மட்டும் தொல்லை பண்ணுற அப்படின்னு அவன் சொல்லிட்டு அதை வெளியே கொண்டு போகிறான். காமன் ரூமில் அந்த புயல் காத்தோட சத்தம் இன்னும் ஜாஸ்தியாக இருந்தது. குவிடிச் மேட்சஸை இந்த மாதிரி சின்ன விஷயங்களால் தண்டர் ஸ்டார்ம்ஸ்க்கெல்லாம் நிறுத்த மாட்டாங்க. ஆனாலும் ஹாரிக்கு இன்னைக்கு மேட்சை நினச்சி கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. வுட் செட்ரிக் டிகரியை காரிடரில் இருக்கும்போது ஹாரிக்கு காமிச்சான். டிகரி 5th இயர் படிக்கிற ஒரு பையன். அவன் ஹாரியை விட ரொம்பவே பெருசாக இருந்தான். சீக்கர்ஸ் யூஸ்வலாக ஒல்லியாகவும் லைட்டாகவும் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வேகம் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரியான வெதர் கண்டிஷனில் டிகரியோட வெயிட் அவனுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும் அப்படின்னு ஹாரி யோசிக்கிறான். இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஹாரி ஃபயர் பிளேஸ் முன்னாடி உட்கார்ந்துருக்கான் வெளியே விடிகிற வரைக்கும். அப்புறம் ஹாரி எழுந்து போர்ட்ரேட் ஹோல் வெளியே போகிறான். நின்று என்னோட போராடு அப்படின்னு சர் கடோகன் கத்துறான். ஓ ஷட் அப் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவன் கீழே கிரேட் ஹாலுக்கு போகிறான். அங்கே போய் ஒரு பெரிய பால் போரிஜை எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் சாப்பிட முடியல. அடுத்து டோஸ்ட்டை சாப்பிட்றான். அந்த நேரத்தில் குவிடிச் டீமில் இருந்த மற்றவங்களும் வராங்க. இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது அப்படின்னு வுட் சொல்லறான். அவனும் எதுவும் சாப்பிடவே இல்லை. ஆலிவர் கவலைப்படாத, நாங்கள் இந்த கொஞ்சம் மழையை பொருட்படுத்த மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அலிஷியா சொல்லறா. ஆனால் அது கொஞ்சம் மழையாக இல்லை. புயல் காத்தோட மழை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த மேட்சை பார்க்க ஸ்கூலில் இருக்க எல்லாருமே ஸ்டேடியத்தில் இருக்காங்க. அவன் சேஞ்சிங் ரூம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி மால்ஃபாய் கிரேப் கோயல் அவனை பாயிண்ட் பண்ணி சிரிக்கிறத அவனால் பார்க்க முடிஞ்சது. டீமில் இருக்கிற எல்லாரும் அவங்களோட ஸ்கார்லெட் குவிடிச் ரோப்ஸை போட்டுவிட்டு வுட்டோட யூஷுவலான ப்ரீ மேட்ச் பெப்டாக்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது வரவே இல்லை. அவன் நிறைய தடவை பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணான். ஆனால் அவனோட வாயில் இருந்து ஒரு விதமான நாய்ஸ் தான் வந்ததே தவிர எந்த ஒரு வார்த்தையும் வரலை. அதுக்கப்புறம் அவனோட தலையை அசைச்சிட்டு அவனை ஃபாலோ பண்ணி வெளியே வர சொன்னான். வெளியே காற்று ரொம்ப பலமாக அடிச்சிட்டு இருந்தனால அவங்க வெளியே நடக்கும்போது எல்லாரும் சைட்வேஸாக அப்படியே தடுமாறுறாங்க. வெளியே ஸ்டேடியத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு சியர் பண்ணுறாங்களான்னா அது அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இடியோட சத்தம் அவ்வளோ பலமாக இருந்தது. மழை தண்ணி அவனோட கண்ணாடியில் ஃபுல்லாக தெரிச்சிட்டு இருந்தது. எப்படி தான் இதில் அவன் ஸ்னிச்சை பார்க்க போகிறான் அப்படின்னு ஹாரி யோசிக்கிறான். பிச்சோட எதிர்முனையில் இருந்து ஹஃபல்பஃப்ஸ் அவங்கள நோக்கி வராங்க. அவங்க கேனரி எல்லோ கலர் குவிடிச் ரோப்ஸை போட்டிருந்தாங்க. 2 கேப்டன்ஸும் ஒருத்தரோட கை ஒருத்தர் குலுக்கிறாங்க. டிகரி வுட்டை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஆனால் வுட்டோட முகம் ஏதோ பல்லு வலி வந்த மாதிரி இருந்தது.
மேடம் ஹூச் எல்லாரும் உங்களோட ப்ரூம்ஸில் ஏறுங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்க தான் முடிஞ்சுது. அவனால் கேட்க முடியல. அவனோட நிம்பஸ் 2000 ஏறுறான். மேடம் ஹூச் விசில் சத்தம் கேட்டதும் அவங்க எல்லாரும் மேலே பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹாரி வேகமாக பறக்கிறான். ஆனால் அவனோட நிம்பஸ் லைட்டாக காற்றடிக்கிற திசையில் அது அப்படியே டேர்ன் ஆகுது. அவனால் எவ்வளோ ஸ்டெடியாக பிடிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்டெடியாக பிடிச்சிட்டு மழையில் அவன் ஸ்னிச்சை தேடுறான். 5 நிமிஷத்துலேயே ஹாரி ஃபுல்லாக நனைஞ்சு போய் இருக்கான். அவனால் அவனோட டீம்மேட்ஸை கூட பார்க்க முடியலை. எப்படி தான் அந்த சின்ன ஸ்னிச்சை பார்க்க போகிறானோ அப்படின்னு யோசிக்கிறான். அவன் முன்னும் பின்னுமா அலைஞ்சு பார்க்குறான். ஆனால் அவனால் யார் வரா என்ன நடக்குது எதுவுமே அவனால் பார்க்கவோ கேட்கவோ முடியலை. காத்தோட சத்தத்தில் அவனால் கமெண்ட்ரியை கூட கேட்க முடியலை. ஹாரி 2 தடவை ஒரு பட்ஜரால் கீழே விழுந்திருக்க வேண்டியது, ஆனால் நூலில் தப்பிச்சிடுறான். மழை அவனோட கண்ணாடியில் படுறதுனால அவனால் எதையுமே பார்க்க முடியலை. அவனுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்றதையும் தெரியலை. அவனோட ப்ரூமை நேராக செலுத்துறதும் அவனால் முடியலை. இப்போ இருட்ட வேற செய்யுது. மேடம் ஹூச்சோட விசில் சத்தம் கேட்குது. ஹாரியால் வுட்டை பார்க்க முடிஞ்சுது. அவனை கீழே வர சொல்லி அவன் செய்கை காட்டாரான். மொத்த டீமும் இப்போ கீழே போகிறாங்க. நான் டைம் அவுட் கேட்டேன், எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிட்ச் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய குடைக்கு கீழே எல்லாரையும் கூப்பிடுறான். ஹாரி அவனோட கண்ணாடியை கழட்டி அதை அவனோட ரோப்ஸில் துடைக்கிறான். என்ன ஸ்கோர் இப்போது அப்படின்னு அவன் கேட்குறான். நம்ம இப்போது 50 பாயிண்ட்ஸில் இருக்கோம். ஆனால் நம்ம ஸ்னிச்சை பிடிக்கிற வரைக்கும் நம்ம நைட்டானாலும் விளையாடிக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு வுட் சொல்லுறான். எனக்கு இந்த கிளாஸஸை போட்டுட்டு நம்மளுக்கு எந்த ஒரு சான்ஸுமே இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுறான். அந்த நேரத்தில் ஹெர்மைனி அவனுக்கு பின்னாடி வரா. அவளோட க்ளோக்கை அவளோட தலைக்கு மேலே வச்சுட்டு சிரிச்சிட்டே வரா. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ஹாரி, உன்னோட கிளாஸஸ் இங்கே கொடு குவிக் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஹாரி அவனோட கண்ணாடியை கழட்டி அவகிட்ட கொடுக்குறான். மொத்த டீமும் அவளை பார்த்துட்டு இருக்கும்போது ஹெர்மைனி ஹாரியோட கண்ணாடியை அவளோட வாண்டால் லைட்டாக தட்டிட்டு இம்பெர்வியஸ் அப்படின்னு சொல்லுறா. தேர், இது இனிமே தண்ணியை ரிப்பல் பண்ணும் அப்படின்னு அவள் ஹாரி கிட்ட சொல்லுறா. வுட்டை பார்க்கறதுக்கு அவன் அவளை கிஸ் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி இருந்தது. பிரில்லியன்ட், ஓகே டீம் நம்ம போகலாம் அப்படின்னு அவன் சொல்லுறான். ஹெர்மைனியோட ஸ்பெல் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஹாரிக்கு இன்னும் பயங்கர குளிராக தான் இருக்கு. ஆனால் அவனால் இப்போ பார்க்க முடிஞ்சுது. முழுசாக புது டிட்டர்மினேஷனோட அவனோட ப்ரூமில் ஏறி மேலே பறக்க ஆரம்பிக்கிறான். இடி இடிக்கிற சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரத்திலே மின்னலும் வருது. இப்போது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. ஹாரி சீக்கிரமாக ஸ்னிச்சை பிடிக்கணும். அவன் திரும்புகிறான். அவன் பிச்சை நோக்கி போகிறான். அந்த நேரத்தில் ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங் தெரியுது. ஹாரியால் ஸ்டான்ஸை பார்க்க முடியுது. அவன் பார்த்த விஷயம் அவனை சுத்தமாக திசை திருப்பிடுது. அவன் பார்த்தது ஒரு பெரிய கருப்பு நாயை. அது அங்கே டாப் மோஸ்ட் ரோவில் எம்டியான சீட்ஸ்க்கு நடுவில் உட்கார்ந்துருந்தது. ஹாரியோட கையே ப்ரூம் ஹேண்டலில் இருந்து அவன் கொஞ்ச தூரம் கீழே விழுந்துடுறான். அவன் கண்ணை சிமிட்டிட்டு திரும்பவும் அந்த ஸ்டாண்ட்ஸில் பார்க்குறான். ஆனால் இப்போ அந்த நாய் அங்கே இல்லை. ஹாரி ஹாரி உனக்கு பின்னாடியா அப்படின்னு வுட் சொல்லறான். ஹாரி திரும்பி பார்க்குறான். செட்ரிக் டிகரி இப்போது கோல்டு கலரில் ஒன்று அவன் நோக்கி வேகமாக பறந்துக்கிட்டு இருக்கான். ஹாரி பயத்தோட திரும்பி அவனும் ஸ்னிச்சை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறான். சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஆனால் அந்த நேரத்தில் ஏதோ விசித்திரமாக நடக்குது. அந்த ஸ்டேடியம் முழுசும் அமைதியாக ஆயிடுது. காத்தெனமோ வேகமாக தான் அடிக்குது. மழையும் பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் சத்தம் மட்டும் அவனுக்கு கேட்கல. யாரோ டிவியோட சவுண்டை குறைச்ச மாதிரி இருந்தது ஹாரிக்கு. இல்லை அவனுக்கு காது கேட்காம போயிடுச்சா திடீர்னு அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ஹாரபிளான ஒரு குளிர் அவனை நோக்கி வருது. அது அவனுக்குள்ளே இருக்கு. அப்போ தான் அவனுக்கு கீழே ஏதோ மூவாகிற மாதிரி தெரிஞ்சது. ஹாரி யோசிக்கிறதுக்குள்ள அவன் கீழே பார்க்குறான். நூற்றுக்கணக்கான டிமெண்டர்ஸ் அவனை நோக்கி வந்துகிட்டு இருக்குதுங்க. அப்போது அவனுக்கு அது திரும்பவும் கேட்டுச்சு. யாரோ அலறுற சத்தம், யாரோ அலறது அவனோட தலைக்குள்ள. ஒரு லேடி, ஹாரி இல்லை ஹாரி இல்லை ப்ளீஸ் ஹாரியை விட்டுடுங்க அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க.
தள்ளி நில்லு யூ சில்லி கேர்ள், தள்ளி நில்லு இப்போவே அப்படின்னு அந்த கொடூரமான குரல் கேட்குது. நோ, ஹாரி கிடையாது, ப்ளீஸ் நோ, என்ன எடுத்துக்கோங்க, என்ன கொல்லுங்க அதுக்கு பதிலாக அப்படின்னு அந்த லேடி கத்துறாங்க. ஹாரியோட மூளை அதுக்கு மேலே வேலை செய்யலை. அவன் என்ன பண்ணுறான், என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அது எதுவுமே தெரியல. அவன் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும். அவங்க சாக போகிறாங்க, அவங்கள யாரோ கொலை பண்ண போகிறாங்க. அவன் கீழே விழுறான். நாட் ஹாரி, ப்ளீஸ் ஹாவ் மர்சி, ஹாவ் மர்சி அப்படின்னு அந்த லேடி கத்துறாங்க. ஆனால் அந்த கொடூரமான குரல் இப்போ சிரிக்குது. அந்த அம்மா அலறாங்க. ஹாரிக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியலை. நல்ல வேலைக்கு மழை பெஞ்சனால தர அவ்வளவா ஹார்டாக இல்லை. நான் அவன் கண்டிப்பாக செத்துருவான்னு நினச்சேன். ஆனால் அவனோட கண்ணாடியை கூட அவன் உடைக்கலையே அப்படின்னு யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹாரியால் இது பேசுகிறதெல்லாம் கேட்க முடியுது. ஆனால் அவனுக்கு எதுவுமே புரியலை. அவன் எங்கே இருக்கான், எப்படி அங்கே வந்தான், இல்லை அவன் இதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், எதுவுமே அவனுக்கு தெரியல. ஆனால் அவனுக்கு என்ன ஒன்று தெரிஞ்சதுன்னா, அவனோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு இன்ச்சுமே பயங்கரமாக வலிக்குது. யாரோ அவனை அடித்து போட்ட மாதிரி. நான் என் வாழ்க்கையிலே இவ்வளோ பயந்தது கிடையாது. அந்த பயம் பயம் நிறையா ஹூட் போட்ட பிளாக் ஃபிகர்ஸ், குளிர், அலறல். ஹாரியோட கண்ணு திடீர்னு ஓப்பன் ஆகுது. அவன் இப்போ ஹாஸ்பிட்டல் விங்கில் படுத்து கிடக்கான். கிரிஃபிண்டர் டீம் அவனை சுற்றிலும் இருக்காங்க. அவங்களோட உடம்பு ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. ரானும் ஹெர்மைனியும் அங்கே இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஏதோ ஸ்விம்மிங் பூலில் இருந்து வெளியே வந்த மாதிரி இருந்தாங்க. ஹாரி, ஹாரி எப்படி இருக்க அப்படின்னு ஃப்ரெட் கேட்குறான். ஹாரியோட மெமரி இப்போ ஏதோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போன மாதிரி இருந்தது. அந்த மின்னல் வெளிச்சம், அப்புறம் அந்த கருப்பு நாய், அப்புறம் ஸ்னெச், அப்புறம் டெமெண்டஸ். என்னாச்சு அப்படின்னு அவன் எந்திரிச்சு உட்காரறான். நீ கீழே விழுந்துட்ட, ஒரு 50 அடி இருக்கும் அப்படின்னு ஃப்ரெட் சொல்லுறான். நீ செத்துட்டேன்னு நாங்கள்லாம் நினச்சோம் அப்படின்னு அடிஷியா சொல்லுறா. ஹெர்மைனி லைட்டஸ் ஒரு ஸ்வீக்கி நாய்ஸ் சொல்கிற அவளோட கண்ணில் இருந்து கண்ணீர் விழுது. ஆனால் அந்த மேட்ச் என்ன ஆச்சு, நமக்கு திரும்பவும் ஒரு ரீமேட்ச் இருக்குமா அப்படின்னு ஹாரி கேட்குறான். யாருமே எதுவுமே சொல்லலை. அப்போ தான் ஹாரிக்கு உண்மை புரியுது. நம்ம தோற்று போகலைல்ல அப்படின்னு அவன் கேட்குறான். டிகரி ஸ்னிச்சை பிடிச்சிட்டான். நீ கீழே விழுந்ததுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடந்ததுன்னு ரியலைஸ் பண்ணலை. அவன் திரும்பி பார்க்கும்போது நீ தரையில் கிடந்த. அவன் இதை கேன்சல் பண்ணணும்னு நினச்சான், ஒரு ரீமேட்ச் வைக்கணும் அப்படின்னு நினச்சான். ஆனால் அவங்க கரெக்டாக தான் வின் பண்ணியிருக்காங்க. வுட் கூட அதை ஒத்துக்கிட்டான் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுறான். வுட் எங்க அப்படின்னு ஹாரி கேட்குறான். அவன் இன்னும் ஷவர்ஸில் தான் இருக்கான், அவன் வரலை அப்படின்னு ஃப்ரெட் சொல்லுறான். ஹாரி அவனோட தலையை அவனோட கையில் வச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறான். ஃப்ரெட் அவனோட ஷோல்டரை பிடிச்சி உழுக்கிறான். கமான் ஹாரி, நீ இது வரைக்கும் ஒரு ஸ்னிச்சை மிஸ் பண்ணதே கிடையாது. ஆமாம், எப்போயாவது ஒரு தடவையாவது நீ அதை மிஸ் பண்ணணும்ல அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுறான். இது ஒன்றும் முடியலை, நம்ம ஒரு 100 பாயிண்ட்ஸில் தான் லூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஹஃபல்பஃப் ரேவன்க்ளா கிட்ட தோத்துட்டாங்கன்னா, நாம் ரேவன்க்ளாவை ஜெயிச்சோன்னா, ஸ்லிதரினையும் ஜெயிச்சோன்னா கப்பு நம்மளுக்கு தான். ஹஃபல்பஃப் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கம்மியாக லூஸ் பண்ணணும் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுறான். ஆனால் அவங்க ரேவன்க்ளாவை தோக்கடிச்சாங்கன்னா நோ வே, ரேவன்க்ளா சூப்பராக விளையாடுவாங்க. ஆனால் ஸ்லிதரின் ஹஃபல்பஃப் கிட்ட தோத்துட்டாங்கன்னா இது எல்லாமே டிபெண்ட்ஸ் தான், பாயிண்ட் மார்ஜின்லாம் இருக்கும், ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லலாம். ஹாரி அங்கே படுத்திருக்கான். அவன் எந்த ஒரு இதுவும் பேசலை. அவங்க தோத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஒரு குவிடிச் மேட்ச்சில் தோற்று போயிட்டான். 10 நிமிஷம் இருக்கும். மேடம் பாம்ஃப்ரே உள்ளே டீமில் இருக்க எல்லாரையும் வெளியே போக சொல்கிறாங்க. நாங்கள் உன்னை அப்புறமா பார்க்குறோம் அப்படின்னு ஃப்ரெட் சொல்லுறான். உன்னையே நீ கஷ்டப்படுத்திக்காத, நீ தான் எங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் சீக்கர் அப்படின்னு அவன் சொல்லுறான். அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. ரானும் ஹெர்மைனி மட்டும் இப்போ ஹாரியோட பெட்டு பக்கத்தில் இருக்காங்க. மேடம் பாம்ஃப்ரே வெளியே போனதுக்கு அப்புறம் ஹெர்மைனி பேச ஆரம்பிக்கிறா. டம்பிள்டோர் பயங்கரமாகவே கோவமாக இருந்தாங்க. அவரை இது வரைக்கும் நான் எப்படி பார்த்ததே கிடையாது. அவர் பிச்சுக்குள்ளே ஓடி வந்தார். நீ விழும்போது அவரோட வாண்டை வேவ் பண்ணார். நீ தரையில் விழுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் ஆன. அதுக்கப்புறம் அவரோட வாண்டை டிமெண்டர்ஸை நோக்கி ஏதோ பண்ணார். அவரோட வான்லேருந்து ஏதோ சில்வராக வந்தது.
அதுங்க எல்லாம் ஸ்டேடியத்தை விட்டு உடனே வெளியே போயிடுச்சுங்க. அவர் பயங்கர கோவமாக இருந்தாங்க. அதுங்க கிரவுண்ட்ஸ் வந்தனால அவர் பேசினதை நாங்கள் கேட்டோம் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. அதுக்கப்புறம் அவர் உன்னை ஒரு ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சார். அவர் அதை மிதக்க வச்சு ஸ்கூல் வரைக்கும் கொண்டு வந்தார். எல்லாரும் நீ அப்படின்னு ரான் சொல்லறான். அவன் அதுக்கப்புறம் பேசலை. ஆனால் ஹாரி அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அவன் டிமெண்டஸ் அவனுக்கு பண்ணதை நினச்சி யோசிக்கிறான். அவனுக்கு அந்த அலறல் சத்தத்தை பற்றி யோசிக்கிறான். அவன் ரானே ஹெர்மைனியும் பார்க்குறான். யாராவது என்னோட நிம்பஸை எடுத்தீங்களா அப்படின்னு அவன் கேட்குறான். ரான ஹெர்மைனியும் ஒருத்தர் பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்குறான். இல்லை, நீ கீழே விடும்போது அது அப்படியே பறந்து போயிடுச்சு அப்படின்னு ஹெர்மைனி சொல்ல. அப்புறம் அது 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 வார்ம்ஃபிங் வில்லோவில் இடிச்சிடுச்சு ஹாரி அப்படின்னு அவள் சொல்லறா. வார்ம்ஃபிங் வில்லோ ஒரு ரொம்ப வயலண்ட்டான மரம். ஹாரிக்கு என்ன நடந்ததோ அப்படின்னு பயத்தோடையே அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். வார்ம்ஃபிங் வில்லோ பற்றி உனக்கு தான் தெரியுமே, அது ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் இதை கொண்டு வந்தார் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. மெதுவாக அவள் பெட்டுக்கு அடியில் இருக்கிற ஒரு பேகை எடுத்து அவனோட பெட்டு மேலே கொட்டுறா. அதில் எப்படியும் 1 டசன் பீசஸான உடஞ்ச அந்த ப்ரூம் ஸ்டிக் கிடந்தது. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது. இந்த வீடியோவும் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.